Mama listened to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible. मन की आँखों से हर पल ही तुझको देखूं, मन की आँखों से हर पल ही तुझको देखूं। बाबा खड़े हैं पास मेरे, दिल से दुआएं मांगू। बाबा मेरे, बाबा मेरे, बाबा मेरे, बाबा मेरे। मन की आँखों से हर पल ही तुझको देखूं, मन की आँखों से हर पल ही तुझको देखूं। बाबा खड़े हैं पास मेरे, दिल से दुआएं मांगो। बाबा मेरे, बाबा मेरे, बाबा मेरे, बाबा मेरे। शांति। तो सारी दुनिया का क्वेश्चन हुआ ना बच्ची, देखो सब कोई कहते हैं पीस कैसे स्थापना हो। अभी पीस तो पीसलेसनेस तो सारी दुनिया में है, शांति। तो क्वेश्चन ये होते हैं सारी दुनिया का, भाई सारी दुनिया पतित है, सब जानते हैं हम पतित है, तो सारी दुनिया का ही सवाल हुआ। अभी सारी दुनिया का मालिक तो ये जिसका तुम सुना, शिवाय नमः। 28/12/2020 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, புண்ணியம் வீட்டிலேயே ஆரம்பமாகின்றது. இதற்கு முதலில் நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்து பின்னர் பிறருக்கும் கூற வேண்டும் என்று அர்த்தமாகும். உங்களை ஒரு ஆத்மாவாக கருதி மற்றவர்களுக்கு நீங்கள் ஞானம் கொடுக்கும் பொழுதே ஞான வாள் சக்தியால் நிறைக்கப்படும். கேள்வி: சங்கம யுகத்தில் எந்த இரு விடயங்களில் முயற்சி செய்வதன் மூலம் நீங்கள் சத்திய யுகத்து சிம்மாசனத்தில் அதிபதிகளாகுவீர்கள்? பதில்: முதலாவது, சந்தோஷத்திலும் துன்பத்திலும் புகழ்ச்சியிலும் இகழ்ச்சியிலும் சமநிலைக்குரிய ஒரு ஸ்திதியை பேணுவதற்கு முயற்சி செய்யுங்கள். எவராவது தவறான விடயங்களை பேசினால் அல்லது கோபமடைந்தால் அமைதியாக இருங்கள், அதற்கு பதில் அளிக்காதீர்கள். இரண்டாவது, உங்கள் கண்களை குற்றமற்றவை ஆக்குங்கள். குற்ற கண்கள் முற்றாகவே முடிவடைய வேண்டும். ஆத்மாக்களாகிய நாங்கள் சகோதரர்கள். பிறரை ஆத்மாக்களாக கருதியவாறே அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்கள். ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் சத்திய யுகத்து சிம்மாசனத்தின் அதிபதிகள் ஆகுவீர்கள். முற்றிலும் தூய்மையாகுபவர்கள் மாத்திரமே சிம்மாசனத்தில் அமர்வார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுடன் பேசுகின்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் ஞான கண் எனவும் அழைக்கப்படுகின்ற
மூன்றாவது கண்ணை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் உங்கள் சகோதரர்களை இந்த கண்ணின் மூலமே பார்க்கின்றீர்கள். நீங்கள் மற்றவர்களை சகோதரர்களாக பார்க்கும் பொழுது உங்கள் புலனங்கங்கள் விஷமத்தனம் செய்யாது என்பதை உங்கள் புத்தியால் புரிந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் தொடர்ந்தும் இதனை செய்யும் பொழுது குற்றமானவையாகி விட்ட கண்கள் குற்றமற்றவையாகும். தந்தை கூறுகின்றார், நீங்கள் உலகின் அதிபதிகள் ஆகுவதற்கு ஏதாவது ஒரு முயற்சியை செய்ய வேண்டும். ஆகவே இப்பொழுது இந்த முயற்சியை செய்யுங்கள். நீங்கள் முயற்சி செய்வதற்காக பாபா உங்களுக்கு தினமும் புதிய ஆழமான கருத்துக்களை கொடுக்கின்றார். ஆகவே இப்பொழுது மற்றவர்களை சகோதரர்களாக கருதி ஞானத்தை கொடுக்கும் பழக்கத்தை பதித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதே நாங்கள் அனைவரும் சகோதரர்கள் என்ற கூற்று நடைமுறை ரீதியில் இடப்படும். உங்களுக்கு உங்கள் தந்தையை தெரியும் என்பதால் நீங்களே இப்பொழுது உண்மையான சகோதரர்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களுடனேயே சேவை செய்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் தைரியத்தை பேணும் போது தந்தை உதவி செய்கின்றார். ஆகவே தந்தை வந்து உங்களுக்கு சேவை செய்வதற்கான தைரியத்தை கொடுக்கின்றார். ஆகவே இது இலகுவானது அல்லவா? நீங்கள் இதனை தினமும் பயிற்சி செய்ய வேண்டும். சோம்பேறியாக இருக்காதீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்புதிய கருத்துக்களை பெறுகின்றீர்கள். பாபா சகோதரர்களாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். ஆத்மாக்கள் இந்த ஆன்மீக ஞானத்தை கற்கின்றார்கள். இதுவே ஆன்மீக ஞானம் எனப்படுகின்றது. இந்நேரத்தில் மாத்திரமே நீங்கள் ஆன்மீக குழந்தைகளிடம் இருந்து ஆன்மீக ஞானத்தை பெறுகின்றீர்கள். ஏனெனில் இவ்வுலகில் மாற்றமடைய வேண்டிய நேரமாகிய சங்கம யுகத்தில் மாத்திரமே அவர் வருகின்றார். ஏனெனில் இவ்வுலகம் மாற்றமடைய வேண்டிய நேரமாகிய சங்கம யுகத்தில் மாத்திரமே அவர் வருகின்றார். உலகம் மாற்றமடைய வேண்டிய பொழுது மாத்திரமே நீங்களும் இந்த ஆன்மீக ஞானத்தை பெறுகின்றீர்கள். தந்தை வந்து உங்களுக்கு ஆன்மீக ஞானத்தை கொடுக்கின்றார். உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் இங்கு சரீரமற்றே வந்தீர்கள். நீங்கள் பின்னர் இங்கு சரீரங்களை எடுக்கின்றீர்கள். நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே 84 பிறவிகளை எடுத்து விட்டீர்கள். நீங்கள் வரிசை கிரமமாக கீழிறங்கி வருவதைப் போலவே நீங்கள் வரிசை கிரமமாகவே ஞானத்திலும் யோகத்திலும் முயற்சி செய்கின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் எந்த முயற்சியை சென்ற கல்பத்தில் செய்தீர்களோ அதுவே இப்பொழுது அதே வழியிலும் செய்யப்படுகின்றது என்பது காணப்படுகின்றது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்காகவே முயற்சி செய்ய வேண்டும். வேறு எவருக்காவது நீங்கள் முயற்சி செய்வதில்லை. உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுவதால் நீங்களே உங்களுக்காக முயற்சி செய்ய வேண்டும். மற்றவர்கள் என்ன செய்தால் உங்களுக்கு என்ன? புண்ணியம் வீட்டிலேயே ஆரம்பமாகின்றது என்றால் நீங்கள் முதலில் முயற்சியை செய்து பின்னர் மற்றவர்களையும் உங்கள் சகோதரர்கள் அவ்வாறு செய்யுமாறு கேட்க வேண்டும் என்று அர்த்தம். நீங்கள் முதலில் முயற்சியை செய்து பின்னர் மற்றவர்களையும், அதாவது உங்கள் சகோதரர்களையும் அவ்வாறு செய்யுமாறு கேட்க வேண்டும் என்று அர்த்தம். முதலில் நீங்கள் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி ஆத்மாக்களுக்கு ஞானத்தை கொடுக்கும் பொழுது உங்கள் ஞான வாள் சக்தியால் நிறைந்திருக்கும். இதற்கு கொஞ்சம் முயற்சி தேவை.
ஆகவே நீங்கள் நிச்சயமாக ஏதாவது ஒன்றை சகித்துக் கொள்ள வேண்டும். இந்நேரத்தில் சந்தோஷம், துன்பம், மரியாதை, அவமரியாதை, புகழ்ச்சி, இகழ்ச்சி அனைத்தும் சிறிதளவு சகித்துக் கொள்ளப்பட வேண்டும். எவராவது தவறான ஏதாவது ஒன்றை கூறினால் அமைதியாக இருங்கள். ஒருவர் அமைதியாகினால் மற்றவரால் கோபப்பட முடியாது. ஒரு நபர் ஒன்றை கூறும் பொழுது மற்றவரும் அதே வழியில் கூறினால் அது வாயால் கைத்தட்டுவது போன்றதாகும். ஒருவர் ஏதாவது ஒன்றை கூறும் பொழுது மற்றவர் அமைதியாக இருப்பாராயின் அனைத்தும் அப்பொழுது அமைதியாகின்றது. இதனையே தந்தை கற்பிக்கின்றார். நீங்கள் எவராவது கோபப்படுவதை பார்க்கும் பொழுது அமைதியாக இருங்கள். அப்பொழுது அந்நபரின் கோபம் இயல்பாகவே தணிந்துவிடும். அப்பொழுது எவ்விதமான கைத்தட்டலும், அதாவது எந்த விதமான விளைவும் ஏற்படாது. ஏதாவது பதில் கொடுக்கும் பொழுதே முரண்பாடுகள் ஏற்படும். இதனாலேயே தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, காமம் அல்லது கோபம் எனும் விகாரம் போன்ற விடயங்களாக இருந்தாலும் அத்தகைய விடயங்களிலும் ஒரு பொழுதும் அதே விதமாக பதிலடி கொடுக்காதீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் நன்மை செய்ய வேண்டும். ஏன் பல நிலையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன? அத்தகைய நிலையங்கள் முன்னே கல்பத்திலும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும். பல குழந்தைகள் நிலையங்களை திறப்பதில் ஆர்வமாக இருப்பதை தேவர்களுக்கெல்லாம் தேவரான தந்தை தொடர்ந்தும் பார்க்கின்றார். அவர்கள், நான் ஒரு நிலையத்தை திறந்து அனைத்து செலவீனங்களையும் கவனிப்பேன் என்று கூறுகின்றார்கள். நாளுக்கு நாள் இது இவ்வாறு தொடர்ந்து நடைபெறும். ஏனெனில் விநாச நேரம் நெருங்கி வருவதால் இவ்வகையான சேவை செய்வதில் ஆர்வமும் அதிகரிக்கும். பாபாவும் தாதாவும் இப்பொழுது ஒன்றாகவே இருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் என்ன முயற்சியை செய்கின்றீர்கள் எனவும் நீங்கள் என்ன அந்தஸ்தை பெறுவீர்கள் எனவும் காண்பதற்காக அவர்கள் உங்களை பார்க்கின்றனர். சிலரது முயற்சிகள் அதி உயர்ந்த தரத்திலும் மற்றவர்களது நடுத்தரமானவையாகவும் சிலரது மிக குறைந்தவையாகவும் இருக்கின்றன. இதனை பார்க்க முடியும். ஒரு பாடசாலையில் மாணவர்கள் எந்த பாடங்களில் தளம்புகின்றார்கள் என்பதை ஒரு ஆசிரியர் பார்க்கின்றார். இங்கும் இது அவ்வாறே. சில குழந்தைகள் மிக நன்றாக கவனம் செலுத்துவதால் தங்களை உயர்ந்தவர்களாக கருதுகின்றார்கள். சில வேளைகளில் அவர்கள் தவறுகள் செய்து நினைவிலும் நிலைத்திருப்பதில்லை. இதனால் அவர்கள் தங்களை மிகவும் தாழ்ந்தவர்களாக கருதுகின்றார்கள். இது ஒரு பாடசாலை. குழந்தைகள் கூறுகின்றனர், பாபா, சில வேளைகளில் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன், ஆனால் மற்றைய வேளைகளில் எனது சந்தோஷம் குறைவடைகின்றது. ஆகவே பாபா தொடர்ந்தும் விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் சந்தோஷமாக இருக்க விரும்பினால் மன்மனா பவ ஆகுங்கள். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். பரமாத்மாவை உங்கள் முன்னால் பார்த்து அவர் அமரத்துவ சிம்மாசனத்தில் இருப்பதை நீங்கள் காண்பதை போலவே உங்களை ஓர் ஆத்மாவாக கருதியவாறு உங்கள் சகோதரர்களையும் பார்த்து பின்னர் அவர்களுடன் பேசுங்கள். நான் எனது சகோதரருக்கு ஞானத்தை கொடுக்கின்றேன், சகோதரிக்கு அல்ல, ஒரு சகோதரருக்கே கொடுக்கின்றேன். நீங்கள் ஆத்மாக்களுக்கே ஞானம் கொடுக்கின்றீர்கள். நீங்கள் இந்த பழக்கத்தை உருவாக்கி கொள்ளும் பொழுது குற்ற கண்கள் உங்களை ஏமாற்றுவது படிப்படியாக நின்றுவிடும். ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவை என்ன செய்ய முடியும்?
சரீர உணர்வு இருக்கும் பொழுதே நீங்கள் வீழ்கின்றீர்கள். பலரும் கூறுகின்றார்கள், பாபா, எனது கண்கள் குற்றமுள்ளவையாக இருக்கின்றன. அச்சா, அவராயின் இப்பொழுது உங்கள் குற்ற கண்களை குற்றமற்றவையாக்குங்கள். தந்தை ஆத்மாக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் மூன்றாவது கண்ணை கொடுத்துள்ளார். நீங்கள் அனைத்தையும் உங்கள் மூன்றாவது கண்ணால் பார்க்கும் பொழுது சரீரங்களை பார்க்கும் உங்கள் பழக்கம் முடிவடையும். பாபா தொடர்ந்தும் குழந்தைகளுக்கு வழிகாட்டலை கொடுக்கின்றார். அவர் அதனையே இவருக்கும், அதாவது பிரம்மாவுக்கும் கூறுகின்றார். இந்த பாபாவும் சரீரத்தில் இருக்கும் ஆத்மாவையே பார்க்க வேண்டும். ஆகவே இது ஆன்மீக ஞானம் என அழைக்கப்படுகின்றது. நீங்கள் பெறுகின்ற அந்தஸ்து எத்தனை மேன்மையானது என்று பாருங்கள். இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அந்தஸ்தாகும். ஆகவே அதற்கேற்பவே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அனைவரது முயற்சியும் அவர்கள் கடந்த காலத்தில் செய்தது போலவே இருக்கும் என்பதை பாபாவும் புரிந்து கொள்கின்றார். சிலர் அரசர் அரசி ஆகுவார்கள், சிலர் பிரஜைகளில் ஒருவர் ஆகுவார்கள். ஆகவே நீங்கள் குறிப்பாக அனைவருக்குமாக தியானத்தை நடாத்தும் பொழுது உங்களை ஒரு ஆத்மாவாக கருதி மற்றவர்களையும் அவர்களின் நெற்றியின் பூர்வ மத்தியில் பார்க்கும் பொழுது அவர்கள் செய்யும் சேவை மிக சரியாக, மிக சிறப்பாக அமையும். இங்கு ஆத்ம உணர்வில் அமர்ந்திருப்பவர்கள் ஆத்மாக்களை மாத்திரமே பார்க்கின்றார்கள். இதனை பெருமளவில் பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை கோர விரும்பினால் சிறிதளவு முயற்சி ஏனும் செய்ய வேண்டும். இந்த ஒரு முயற்சியே ஆத்மாக்களாகிய நீங்கள் செய்ய வேண்டும். இந்த ஆன்மீக ஞானத்தை நீங்கள் ஒரு முறை மாத்திரமே பெறுகின்றீர்கள். உங்களால் வேறெந்த நேரத்திலும் இதனை பெற முடியாது. கலியுகத்திலோ அல்லது சத்திய யுகத்திலோ இதனை பெற முடியாது. சங்கம யுகத்தில் மாத்திரமே இதை பெற முடியும். அதிலும் பிராமணர்கள் மாத்திரமே அதனை பெறுகின்றார்கள். இதனை மிக உறுதியாக நினைவு செய்யுங்கள். நீங்கள் முதலில் பிராமணர்கள் ஆகினால் மாத்திரமே பின்னர் உங்களால் தேவர்களாக முடியும். நீங்கள் பிராமணர்கள் ஆகாது விடின் எவ்வாறு உங்களால் தேவர்கள் ஆக முடியும்? இச்சங்கம யுகத்தில் மாத்திரமே இந்த முயற்சியை செய்கின்றீர்கள். வேறெந்த நேரத்திலும் இப்படி கூறப்பட முடியாது. இந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுது உங்களை ஒரு ஆத்மாவாக கருதுவதுடன் மற்றவர்களையும் ஆத்மாக்களாக கருதுங்கள். தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற அனைத்தையும் கடையுங்கள். இது சரியா அல்லது இல்லையா, உங்களுக்கு நன்மை பயப்பதா என்பதை நீங்களே தீர்மானியுங்கள். பின்னர் நீங்கள் தந்தை உங்களுக்கு கொடுத்துள்ள கற்பித்தல்களை உங்கள் சகோதரர்களுக்கு கொடுங்கள். கொடுக்கும் பழக்கத்தை உங்களுக்குள் பதித்துக் கொள்வீர்கள். இவை பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். எவ்வாறாயினும் இவை ஆத்மாக்களுக்கே கொடுக்கப்பட வேண்டும். ஆத்மாக்களே ஆண்களாகவோ அல்லது பெண்களாகவோ, சகோதரர்களாகவோ அல்லது சகோதரிகளாகவோ ஆகியுள்ளார்கள். தந்தை கூறுகின்றார், நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றேன். நான் குழந்தைகளாகிய உங்களை ஆத்மாவாகவே பார்க்கின்றேன். ஆத்மாக்களாகிய நீங்களும் உங்கள் தந்தையாகிய பரமாத்மாவே உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார் என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள். இதுவே ஆன்மீக உணர்வினை கொண்டிருத்தல் எனப்படுகின்றது. இதுவே பரமாத்மாவுடனான ஆத்மாக்கள் ஆன்மீக கொடுக்கல் வாங்கல் எனப்படுகின்றது. விருந்தாளி ஒருவர் வரும் பொழுது நீங்கள் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையின்
அறிமுகத்தை அந்த ஆத்மாவிற்கு கொடுக்க வேண்டும் என தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார். சரீரமன்றி ஆத்மாவே ஞானத்தை கொண்டிருக்கின்றார். ஆகவே அவரை ஓர் ஆத்மாவாக கருதியவாறே அவருக்கு ஞானத்தை கொடுங்கள். நீங்கள் இதனை செய்யும் பொழுது அவர்களும் இதனால் களிப்படைவார்கள். உங்கள் வார்த்தைகளிலும் சக்தி இருக்கும். நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதனால் உங்கள் ஞான வாள் சக்தியால் நிரப்பப்படும். ஆகவே இதனை நீங்கள் பயிற்சி செய்து பாருங்கள். பாபா கூறுகின்றார், இது சரியானதா என்பதையும் நீங்கள் சோதித்து பாருங்கள். இது குழந்தைகளாகிய உங்களுக்கொன்றும் புதிய விடயம் அல்ல. ஏனெனில் தந்தை மிக இலகுவாக அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் சக்கரத்தை சுற்றி வந்தீர்கள். இப்பொழுது நாடகம் முடிவிற்கு வருகின்றது. நீங்கள் இப்பொழுது பாபாவின் நினைவில் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் சத்தோ பிரதான் உலகின் அதிபதிகள் ஆகுவதற்கு தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதான் ஆகுகின்றீர்கள். பின்னர் நீங்கள் மீண்டும் அவ்வாறே ஏணியில் கீழிறங்கி வருவீர்கள். அவர் எத்தனை எளிமையான முறையில் விளங்கப்படுத்துகின்றார் என பாருங்கள். நான் 5000 வருடங்களுக்கு ஒரு முறை வர வேண்டும். நான் நாடக திட்டத்தில் கட்டுப்பட்டவனாகவே இருக்கின்றேன். நான் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த மிகவும் இலகுவான நினைவு யாத்திரையை கற்பிக்கின்றேன். தந்தையின் நினைவை கொண்டிருப்பதனால் உங்கள் இறுதி எண்ணங்கள் உங்களை உங்கள் இலக்கிற்கு இட்டு செல்லும். இது இந்நேரத்தையே குறிக்கின்றது. இதுவே இறுதி கால நேரமாகும். இந்நேரத்திலேயே தந்தை இங்கிருந்து உங்களுக்கு பாதையை காட்டுகின்றார். அவர் கூறுகின்றார், நீங்கள் சதா என்னை மாத்திரமே நினைவு செய்தால் சற்கதியை பெறுவீர்கள். கற்பதனால் தாங்கள் என்னவாக ஆகுகின்றார்கள் என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்கின்றார்கள். இங்கும் நீங்கள் சென்று புதிய உலகின் தேவர்களாகுவீர்கள் என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள். இது புதிதல்ல. தந்தை மீண்டும் மீண்டும் கூறுகின்றார், எதுவும் புதிதல்ல. நீங்கள் ஏணியில் மேலே சென்று கீழிறங்கி வர வேண்டும். ஜீனியின் கதையும் இருக்கின்றது. அவருக்கு ஏணியில் மேலும் கீழும் ஏறும் வேலை கொடுக்கப்பட்டது. இவ்விளையாட்டானது மேலே சென்று கீழே வருவதை பற்றியது. நினைவு யாத்திரையில் நிலைத்திருப்பதால் நீங்கள் மிக உறுதியானவர்கள் ஆகுவீர்கள். ஆகவே தந்தை இங்கமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு வெவ்வேறு வழிகளை கற்பித்து கூறுகின்றார், குழந்தைகளே, இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள். இப்பொழுது அனைவரும் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். ஆத்மாக்களாகிய நீங்கள் முழுமையான 84 பிறவிகளை எடுக்கும் பொழுது தமோ பிரதான் ஆகிவிட்டீர்கள். பாரத மக்களே சத்தோ ரஜோ தமோ ஸ்திதிகளின் நூடாக செல்கின்றார்கள். வேறு எந்த நாட்டை சேர்ந்தவர்களும் முழுமையான 84 பிறவிகளை எடுத்துள்ளார்கள் என கூறப்பட முடியாது. தந்தை வந்து ஒவ்வொருவரும் நாடகத்தில் தனது சொந்த பாகத்தை கொண்டிருக்கின்றார் என கூறியுள்ளார். ஆத்மாக்கள் மிகவும் சின்னஞ்சிறியவர்கள். அத்தகைய சின்னஞ்சிறிய ஆத்மாவில் எவ்வாறு அழிவற்ற ஒரு பாகம் பதியப்பட்டிருக்கின்றது என்பதை விஞ்ஞானிகளால் கூட ஒரு பொழுதும் புரிந்து கொள்ள முடியாது. இது மிகவும் அற்புதமான விடயம். ஓர் ஆத்மா மிகவும் சின்னஞ்சிறியவர், ஆனால் அவர் எவ்வளவு பெரிய பாகத்தை நடிக்கின்றார் என பாருங்கள். அதுவும் அழிவற்றதாகும். இந்த நாடகமும் அழிவற்றதும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதுமாகும். இது எப்பொழுது உருவாக்கப்பட்டது என எவரும் கேட்க கூடாது என்றில்லை. இல்லை, இது இயல்பானது. இந்த ஞானம் மிகவும் அற்புதமானது. வேறு எவராலும் இந்த ஞானத்தை என்றுமே கொடுக்க முடியாது.
வேறு எவருக்குமே இந்த ஞானத்தை கொடுப்பதற்கான சக்தியும் இல்லை. ஆகவே தந்தை தினமும் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நான் எனது சகோதர ஆத்மாவுக்கு அவரை எனக்கு சமனாக்குவதற்கு ஞானத்தை கொடுக்கின்றேன் என்பதை இப்பொழுது பயிற்சி செய்யுங்கள். அவரும் தந்தையிடமிருந்தே தனது ஆஸ்தியை பெற வேண்டும். ஏனெனில் ஆத்மாக்கள் அனைவரும் ஓர் உரிமையை கொண்டிருக்கின்றார்கள். பாபா ஆத்மாக்கள் அனைவருக்கும் அவர்களது ஆஸ்தியாகிய அமைதியையோ அல்லது சந்தோஷத்தையோ கொடுப்பதற்கு வருகின்றார். நாங்கள் எங்கள் ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது ஏனைய ஆத்மாக்கள் அனைவரும் அமைதி தாமத்திலேயே இருக்கின்றார்கள். அப்பொழுது வெற்றி முழக்கம் கேட்கும். நாங்கள் அங்கிருக்கும் பொழுது சந்தோஷம் மாத்திரமே இருக்கும். இதனாலேயே தந்தை கூறுகின்றார், தூய்மையாகுங்கள். எவ்வளவிற்கு அதிகமாக நீங்கள் தூய்மையை கொண்டிருக்கிறீர்களோ அவ்வளவிற்கு அதிகமாக கவர்ச்சி உள்ளது. நீங்கள் முற்றாகவே தூய்மையானவர்கள் ஆகும் போது சிம்மாசனத்தில் இருப்பீர்கள். ஆகவே இதனை பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் கேட்டுவிட்டீர்கள் தானே என நினைத்து மற்றைய காதால் அதை செல்ல விடாதீர்கள். இல்லை, நீங்கள் இங்கமர்ந்து உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி உங்கள் சகோதர ஆத்மாவான மற்ற நபருக்கு விளங்கப்படுத்துவதை பயிற்சி செய்யாமல் உங்களால் தொடர்ந்து செல்ல முடியாது. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இதுவே ஆன்மீக ஞானம் எனப்படுகின்றது. ஆன்மீக தந்தையே இதனை கொடுக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் முற்றாகவே ஆன்மீகமானவர்களாகவும் தூய்மையானவர்களாகவும் ஆகும் பொழுது உங்களால் சத்திய யுகத்து சிம்மாசனத்தில் அதிபதிகளாக முடியும். தூய்மையாகாதவர்களால் மாலையின் மணியாக முடியாது. மாலையிலும் சில முக்கியத்துவம் இருக்க வேண்டும். வேறு எவருக்கும் மாலையை பற்றிய ரகசியம் தெரியாது. மக்கள் ஏன் மாலையின் மணிகளை உருட்டுகின்றார்கள்? ஏனெனில் நீங்கள் தந்தைக்கு பெருமளவில் உதவி செய்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் ஏன் நினைவு செய்யப்படக்கூடாது? நீங்கள் நினைவு செய்யப்படுவதுடன் வழிபாடும் செய்யப்படுகின்றீர்கள். உங்கள் சரீரங்கள் கூட வழிபாடு செய்யப்படுகின்றன. எவ்வாறாயினும் என்னை பொறுத்த வரையில் ஆத்மா மாத்திரமே வழிபாடு செய்யப்படுகின்றது. நீங்களோ இரு வழிகளில் என்னையும் விட வழிபாடு செய்யப்படுவதை பாருங்கள். நீங்கள் தேவர்களாகுவதால் நீங்கள் பின்னர் தேவர்களாக வழிபாடு செய்யப்படுகின்றீர்கள். இதனாலேயே வழிபாடு செய்யப்படுவதில் நீங்கள் என்னை விடவும் முன்னணியில் இருக்கின்றீர்கள். நீங்கள் உங்கள் ஞாபகார்த்தத்தை கொண்டிருப்பதிலும் முன்னணியில் இருக்கின்றீர்கள். உங்கள் ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வதிலும் முன்னணியில் இருக்கின்றீர்கள். நான் உங்களை எவ்வளவு மேன்மையானவர்கள் ஆக்குகின்றேன் என்று பாருங்கள். அன்பான குழந்தைகளிலேயே பெருமளவு அன்பு இருக்கின்றது. அந்த குழந்தைகள் தோளிலோ அல்லது தலையிலோ அமர்ந்திருக்கின்றார்கள். பாபா குழந்தைகளாகிய உங்களை தலை மேல் வைக்கின்றார். அச்சா, मीठे मीठे सिटी लगे ज्ञान सितारों फिर से माता पिता बाप दादा का यात्रा गुड मॉर्निंग. இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்லுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்லுகின்றோம். தாரணைக்கான சாராம்சம். முதலாவது, புகழப்பட தகுதி வாய்ந்தவர்களாகவும் நினைவு கூறப்பட தகுதி வாய்ந்தவர்களாகவும் ஆகுவதற்கு ஆன்மீகமானவர்கள் ஆகுங்கள். ஆத்மாவான உங்களை தூய்மையாக்குங்கள். ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள்.
இரண்டாவது, மன்மனாபவ பயிற்சி செய்வதனால் முடிவற்ற சந்தோஷத்தில் நிலைத்திருங்கள். உங்களையோர் ஆத்மாவாக கருதி ஆத்மாக்களுடன் பேசுங்கள். உங்கள் கண்களை குற்றமற்றவை ஆக்குங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் எப்பொழுதும் கவனம் செலுத்துவதால் நீண்ட காலமாக வெற்றியாளர்களாக இருந்து வெற்றி மாலையில் கோர்க்கப்பட்டிருப்பீர்களாக. நீங்கள் எப்பொழுதும் கவனம் செலுத்துவதால் நீண்ட காலமாக வெற்றியாளர்களாக இருந்து வெற்றி மாலையில் கோர்க்கப்பட்டிருப்பீர்களாக. நீண்ட காலமாக வெற்றியாளர்களாக இருப்பவர்களே வெற்றி மாலையின் மணிகள் ஆகுகின்றார்கள். வெற்றியாளர்கள் ஆகுவதற்கு எப்பொழுதும் உங்கள் முன்னால் தந்தையை வைத்திருங்கள். தந்தை செய்து உள்ளவற்றை நான் செய்ய வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் தந்தையின் எண்ணங்களே குழந்தைகளின் எண்ணங்களாக இருக்க வேண்டும். தந்தையின் வார்த்தைகளே குழந்தைகளின் வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே நீங்கள் வெற்றியாளர்களாக இருப்பீர்கள். இந்த கவனத்தை சதா காலமும் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. அப்பொழுதே நீங்கள் சதா காலத்துக்குமாக ராஜ்ய பாக்கியத்தை பெறுவீர்கள். ஏனெனில் உங்கள் முயற்சியைப் போலவே உங்கள் வெகுமதியும் உள்ளது. நீங்கள் சதா காலமும் முயற்சி செய்தால் அப்பொழுது நீங்கள் சதா காலத்துக்குமாக ராஜ்ய பாக்கியத்தை பெறுவீர்கள். ஸ்லோகம். சேவையில் சதா பிரசன்னமாகி இருப்பதே அன்பின் உண்மையான அத்தாட்சி ஆகும். சேவையில் சதா பிரசன்னமாகி இருப்பதே அன்பின் உண்மையான அத்தாட்சி ஆகும். ஓம்